அப்போ வந்து ஹோலியை பற்றி சொல்கிறாரு. உண்மையான ஹோலின்னா என்ன? வடநாட்டில் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க, பார்த்துருக்கீங்க. கலர் பொடி போடுறது, இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அது பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா, கலர் பொடி எப்படி கலர் கலராக எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அழகாக இருக்கும், வானவில் எப்படி எல்லாம் எல்லா கலரும் ஒரு அழகாக தெரியுது, அது மாதிரி வந்து நீங்கள் எல்லாருடைய சுபாவம் சம்ஸ்காரத்தோட கலக்கணும். இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களோட சேர முடியாது, இவங்க ஒத்து வராது அப்படின்னா நீங்கள் யாரையும் ஒதுக்க கூடாது. எல்லாரோடையும் உங்களால் கலந்து பழக முடியும், வாழ முடியும். அதுதான் உண்மையான தோழி. அதில் வந்து அதுக்கு என்ன தேவைன்றாருன்னா, சம்பூர்ண பவித்திர பந்தர் சம்ஸ்கார் மிலன் மனானா, சம்பூர்ண தூய்மையாக ஆகி சம்ஸ்காரத்தோட சந்திப்பை கொண்டாடுங்க. சம்பூர்ண தூய்மையாகி சம்ஸ்காரத்தின் சந்திப்பை கொண்டாடுங்க. ஆத்மா வந்து சம்பூர்ண தூய்மை ஆயிடுச்சுன்னாவே எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் ஆகும். இந்த கணக்கு வழக்கெல்லாம் இருக்கிறதுனால தான் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும், பிடிக்காமல் போகும், வித்தியாசம் வரும். ஆனால் கணக்கு வழக்கே முடிஞ்சிச்சுன்னா எல்லாரோடையும் என்ன ஆயிடும், சேர்ந்துருவாங்க. அப்போ கணக்கு வழக்கு முடிஞ்சிச்சுன்னா என்ன இருக்கும், முழுமையாக தூய்மை ஆகிட்டீங்கன்னா. அது வரல என்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதான் பாபா சொல்றாரு, சம்பூர்ண தூய்மையாகி எல்லாருடைய சந்திப்பினுடைய கொண்டாட்டத்தையும் கொண்டாடுங்க. आज बाप दादा चारों ओर के अपने होलीएस्ट और हाईएस्ट बच्चों को देख रहे हैं. என்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய தன்னுடைய ஹோலியஸ்டான ஹையஸ்டான குழந்தைகளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. உலகத்திலே தூய்மைனாலும் நீங்கள் தான், ஹையஸ்ட்னாலும் நீங்கள். எப்படின்னா பாபா வந்து நம்மளை தூய்மையாக்குறாரு. ஏன்னா உலகத்தில் இருக்கணும் தூய்மையாகிறதுக்கு வழியே தெரியும். என்னென்னமோ பரிகாரம், என்னென்னமோ கோயில் கட்டி, என்னென்னமோ ஊருக்கு கோயிலெலாம் பண்ணுறாங்க. ஆனால் ஆத்மா தூய்மையாகுதான், ஆகலை. அப்போ தூய்மையாகிறதுக்கான வழி வந்து பாபா கிட்ட தான் இருக்கு. அவர் தான் நம்மளை தூய்மை ஆக்குறார். அப்போ முதலாக பாபாவுடைய வழி கிடச்சி தூய்மை ஆகக்கூடிய குழந்தைங்க ஹோலியஸ்ட் அப்படின்னா நம்ம தான். அது மாதிரி ஹையஸ்ட், எல்லாத்த விட உயர்ந்த குழந்தைகளும் நம்ம தான். ஏன்னா கடவுளே தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அவங்க தான் முதல்ல உலகத்தில் ஹையஸ்டாக இருப்பாங்க. இப்போ அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஹோலியஸ்ட்னாலும் நீங்கள் தான், ஹையஸ்ட்னாலும் நீங்கள் தான். ஆனால் அதை நம்ம நினைக்கும் போது தான் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மனசு பெருசாக்காது. ஏன்னா பாபா சொல்கிறத நினைக்கும் போது நம்ம எவ்வளோ ஹைட்டாக வரும், ஹையஸ்டாக போயிடும். விஸ்வமே சப்சே हाईएस्ट ऊंचते ऊंच श्रेष्ठ आत्माएं आप बच्चों के सिवाय और कोई है. உலகத்திலேயே எல்லாத்த விட ஹையஸ்டாகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாகவும் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் தான் உலகத்திலேயே வந்த ஹையஸ்ட்டு சிரேஷ்ட ஆத்மாக்கள். ஏன்னா தேவதையாக போகிறீங்கன்னா இப்போ எல்லாரும் தேவதையை தான் கூப்பிடுறாங்க. அப்போ தேவதை ஆகிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஹையஸ்ட்டு. क्योंकि आप सभी ऊंचते ऊंच बाप के बच्चे. என்ன சொல்றாருன்னா பாபா, நீங்க ஏன் ஹையஸ்ட்னா நீங்க தான் எல்லாத்தோட உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவுடைய குழந்தைங்க. सारे कल्प में चक्कर लगाकर देखो सबसे ऊंच मर्दे वाले और कोई नजर आते हैं. முழு கல்பத்திலையும் நீங்க சுத்தி வந்து பார்த்தா கூட எல்லாத்தோட உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவிக்குரிய ஆத்மாக்கள் வேறு யாரும் கண்ணில் பட மாட்டாங்க. தேவதையோட உயர்ந்த பதவி இருக்கா உலகத்தில்? அப்போ அந்த பதவியே உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதான் பாபா என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் 5000 வருஷத்தில் சுற்றி வந்து பாருங்க, உங்களோட உயர்ந்த ஆத்மா யாரும் கிடையாது. राज्य अधिकारी स्वरूप में आपसे ऊंचे राज्य अधिकारी बने. राज्य अधिकारी स्वरूपத்தில் நீங்கள் உயர்ந்த ராஜ்ய அதிகாரியாக ஆயிட்டீங்க. ராஜ்ய அதிகாரி ஸ்வரூபத்திலையும் பாபா சொல்றாரு, நீங்கள் தான் உயர்ந்த ராஜ்ய அதிகாரியாக ஆயிருக்கீங்க அப்படின்னு.
உலகத்திலே உயர்ந்த பதவிங்கிறது தேவதை பதவி, தேவதை ஆகிறது. அப்போ பாபா கேட்குறாரு, அப்பேற்பட்ட ராஜ்ய அதிகாரி சீட்லையும் யார் உட்கார போறா? நீங்கள் தான் உட்கார போற. फिर भूजन और गायन में देखो, जितनी पूजा विधि पूर्वक आप आत्माओं की होती है वो ज्यादा और किसी की नहीं. அப்புறம் மேலே என்ன சொல்றாருன்னா, பூஜையை எடுத்துக்கிட்டாலும் சரி, மகிமை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ கோயிலில் வந்து சாமிக்கு மகிமை பாடுறாங்க, கீர்த்தனை, பாட்டு, பஜனை எல்லாம், அதுலேயும் நீங்கள் தான் எஸ். பூஜை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 கால பூஜை, அப்புறம் விதிப்படி பூஜை, இதுவும் யாருக்கு? உங்களுக்கு தாங்க. அப்போ விதிபூர்வமாக பூஜையும் உங்களுக்கு தான், மகிமையும் உங்களுக்கு தான். அதை பாபா என்ன பண்ணுறாரு? நினைவுபடுத்துகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட ஆத்மான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களை விட அதிகமாக உயர்ந்த ஆத்மா இந்த உலகத்தில் யாரும் இருக்காங்களா? இப்போ அவ்வளோ உயர்ந்த ஆத்மா எப்படி இருக்கணும்? தன்னுடைய எண்ணம், சொல், செயல், உடல், மனம், பொருள், நடத்தை எல்லாத்துலேயும் நீங்கள் எப்படி இருக்கணும்? वंडरफुल राज्य ड्रामा का कितना श्रेष्ठ है जो आप स्वयं चैतन्य रूप में है, इस समय अपने पूज्य स्वरूप नॉलेज के द्वारा जानते भी हो और देखते भी. இன்னைக்கு வெண்ணத்தாளின்னு பாருங்க, அந்த கிருஷ்ணருக்கு தானே அந்த பூஜை நடக்குது இல்லையா? கிருஷ்ணரை உருவாக்குறது யாரு? சிவபாபா. கிருஷ்ணரை ஆனது யாரு? இந்த ஞானத்தினால அவர் ஆனார். இப்போ அந்த கிருஷ்ணர் தேவதையாக ஆயிருக்காருன்னா பாபாவால் ஆயிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்மளும் தேவதையாக போகிறோம்னா நம்ம பூஜை தான் இன்றைக்கி திருவிழாவாக நடக்குது. நம்ம பூஜை தான் திருவிழாவாக நடக்குது. அப்போ பாபா என்ன கேட்குறாருன்னா, அந்த ஆத்மாவும் நீங்கள் தான், அந்த பூஜையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க. அந்த ட்ராமா எவ்வளோ ஒன்றராக இருக்கும். 2 சீனும் ஒரே நேரத்தில் நடக்குமா? யாருக்கு பூஜை நடக்குதோ அவங்களே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் இப்போ சங்கம யுகத்தில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தான் பூஜை நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கு தெரியுமா? ஆனால் பக்தர்கள்லாம் பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்களும் கூட்டத்தில் ஒரு ஆளாக பார்ப்பீங்க. அப்போ எவ்வளோ பெரிய ரகசியம் இது, எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் இது. அப்போ நீங்கள் பாபா கேட்குறாரு, இந்த ட்ராமாவினுடைய இந்த அதிசயமான காட்சி இப்போ சங்கம யுகத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். एक तरफ आप चैतन्य आत्माएं हो, दूसरे तरफ आपके जड़ चित्र பூஜை ரூப்மே. ஒரு பக்கம் நீங்க சைத்தன்யமான ஆத்மாக்கள். இந்த காட்சியை ரெண்டையும் பாபா பார்க்குறாரு. ஒரு பக்கம் நீங்க சைத்தன்யமா இந்த ஆத்மா தான் வந்து தேவதையா இருந்தது, இப்போ பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா உங்க சிலைகள். இப்போ கிருஷ்ணருங்கிறது அந்த சிலையை தானே எடுத்துட்டு போவாங்க. அந்த இதில் வச்சு எடுத்துட்டு போகும்போது என்ன எடுத்துட்டு போறாங்க? கிருஷ்ணர் வருவாரு, சிலை தானே வருது. அப்போ அந்த தேவதையும் சைத்தன்யமா உயிரோட இங்க நிற்கிறாங்க, ஆனா அவங்க சிலையும் ஒரே நேரத்தில் வருது. அப்போ வந்து பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க கோயிலுக்கு போனா சாமியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் வரணும். வருதா? என்ன ஃபீலிங்? அதாவது நம்ம சிலைக்கு தான் பூஜை நடக்குது, இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க. அப்போது நீங்கள் மறைமுகமாக அவங்க பூஜை பக்தர்களே நீங்கள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்க முடியுதுங்களா? எவ்வளோ பக்தியோட, எவ்வளோ பாவனையோட, எவ்வளோ சுத்தமாக அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்கன்றதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தான். இப்போ உங்கள் பக்தர்களை நீங்கள் நேரடியாகவே என்ன பண்ணணும்? பார்த்துடுறீங்க இல்லையா? அவங்க எப்படி பூஜை பண்ணுறாங்கன்றதும் பார்த்துடுறீங்க. இதுதான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் ட்ராமாவில் ரொம்ப மிகப்பெரிய அதிசயம், ரொம்ப குஷியான, சந்தோஷமான, உற்சாகமான விஷயம்தான். जड़ रूप में भी को சைத்தன்ய ரூப் में भी को. அதான் பாபா சொல்றாரு, சிலையாக ஜட ரூபத்திலையும் இருக்கீங்க, சைத்தன்யமா உயிரோடையும் இருக்கீங்க. இது அதிசயமான விளையாட்டு தானே? இந்த விளையாட்டு அதிசயமா இல்லையா? இந்த சிலைக்கு உங்க முன்னாடி பூஜை நடக்கிறத நீங்க பாக்குறீங்க, அதிசயம் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆனா அதை பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீலிங் வரணும். ஏன்னா பாபா என்ன சொல்றாருன்னா, யார் யார் எந்தெந்த ஊர்ல எங்கெங்க சேவை பண்றாங்க, எந்தெந்த தெருவில் எங்கெங்க என்னென்ன சாமி இருக்குது, அந்த சாமியோட மகிமைக்கும் நம்முடைய கேரக்டருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அம்மன்னா, ராஜகோபால சாமின்னா, அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு சாமியும் நம்ம இப்போ
திருவிழா கொண்டாடுறாங்கன்னா நம்ம அம்சம் அதில் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே வந்து ஞானத்தில் கேட்பாங்க, அப்போ வந்து திருப்பதினா யாரு? பிரம்மா பாபா. அப்போ திருச்செந்தூர்னா யாரு? இப்படி. ஏன்னா அந்தந்த ஊரில் இருக்கிற சிஸ்டர் பிரதர் அங்கே எங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட குவாலிட்டி அங்கே இருக்கு, அதில் தெரியும். நம்ம இங்கே இருக்கோம்னா நமக்கான பூஜை தான் வந்து இது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை பார்த்தா நம்ம ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு எந்த கோயிலை பார்த்தாலும் ஃபீலிங் வருதா? நான் என்ன கேட்குறேன், இந்த சாமி வந்து நான் தான் அப்படிங்கிறது வந்து மனப்பூர்வமாக உள்ளுக்குள்ளேருந்து என்ன ஆகணும், உங்களுக்கு தோணணும். வருதா? இல்லை சில மாத்தா வந்து இப்போ என்னோட ரூபம் இது எனக்கு டச் ஆகுது, நான் அந்த மாதிரி வந்து இதே மாதிரி தான் எனக்கு அந்த குவாலிட்டி, இதே மாதிரி தான் நான் சேவை பண்ண மாதிரி தான் அவங்களுக்கு பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எப்பயாவது தோணி இருக்கு அவங்களுக்கு? பாட்டு பாடும்போது நம்ம படிக்கிறாங்க இல்லை, அது வந்து ஜென்ரலாக பாடுவாங்க. அம்மன் பாட்டுனா எல்லாம் ஒரே பாட்டு தான், முருகன் பாட்டுனா ஒரே பாட்டு தான், ஐயப்பன் பாட்டுனா ஒரே பாட்டு தான், அது வேற. ஆனால் இந்த சாமி இந்த சிலை இது வந்து எனக்கான பூஜை. ஏன்னா அது சில பேருக்கு கனவுல தெரியும், சில பேருக்கு அதே மாதிரி நம்ம குவாலிட்டி அந்த குவாலிட்டி ஒன்றா இருக்கிறது தெரியும். இப்போ நமக்கு தான் அந்த பூஜை நடக்குது. இப்போ சிஸ்டரும் சொல்லுவாங்க, நீங்கள் செய்கிற சேவை உங்கள் கோயிலினுடைய பூஜையில் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு சில கோயிலை பார்த்தா தோணும், இது நான் தான், எனக்கு தான் அந்த பூஜை நடக்குது அப்படின்னு. ஸோ அதுதான் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காட்சி நாடகத்தில் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்காது. நம்மளையே பார்க்குறோம், நம்ம பூஜையே நடக்குது, இப்போ நம்ம தான் அப்படி ஹையஸ்டாக இருந்திருக்கோம். இதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஹையஸ்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு. और राज्य के हिसाब से भी सारे कल्प में निर्विघ्न अगन अटल राज्य एक आत्माओं का ही चलता है. ஆனால் பாபா சொல்றாரு, ஆட்சி செய்கிற கணக்குப்படி பார்த்தா கூட, ஆட்சி பண்ணுற கணக்குப்படி பார்த்தா கூட பாபா என்ன சொல்றாருன்னா, உங்கள் ராஜ்யம்தான் மிக நீண்ட ராஜ்யம். மற்ற ராஜ்யங்கள்லாம் சின்ன சின்ன துண்டு துண்டான ராஜ்யம். ஒருத்தருக்கு ஆயுள் எவ்வளவு? இங்கே நம்ம 100 வருஷம்னா அவர் 100 வருஷத்தில் ஒரு 80 வருஷம் ராஜாவாக இருக்கும் இல்லையா? அவ்வளோதானே இருக்க முடியும். அப்புறம் ராஜா குடும்பத்தில் வந்துடும். ஆனால் சொர்க்கத்தில் வந்து பாபா சொல்கிறாரு, 2500 வருஷம் நீண்ட ராஜ்யம் வந்து தேவதைகளை தவிர யாருக்கும். அந்த ராஜ்யத்தை வந்து யாரும் என்ன பண்ண முடியாதுன்றாரு. சண்டை போட்டு அடுத்தவங்க ஆட்சியை பிடிக்க முடியும், இல்லை வந்து சண்டை போட்டு அதை கொள்ளை அடிச்சுட்டு போக முடியும், எதுவுமே நடக்காது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உடல் பலத்தினால ஒரு ராஜ்யத்தை வெற்றி அடைஞ்சு நம்ம ஆட்சி பண்ணோம்னா அது கொஞ்ச நாள் தான். ஆனால் இப்போ யோகா பண்ணி நம்ம யோக பலத்தின் மூலம் அடையிறோம் பாருங்கள், இந்த ராஜ்யம் தான் நீண்ட ராஜ்யம். இதுக்கு தான் பவர் அதிகம். ஏன்னா உங்கள் ராஜ்யம் வந்து 2500 வருஷம் வருது. நீங்கள் ராயல் ஃபேமிலியில் வருவீங்க. நீங்கள் ராஜாவாக இருந்தீங்கன்னா, ஒரு ஜென்மத்தில் ராஜாவாக இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து ராஜா குடும்பத்தில் வந்து உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க ராஜாவாகிட்டே இருப்பாங்க. உங்கள் குழந்தைங்க உங்கள் பரம்பரையில் வந்துகிட்டே இருப்பாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, உங்கள் கணக்குப்படி பார்த்தா நீண்ட ராஜ்யம் உங்களுடையது, மிக மிக நீண்ட ராஜ்யம். அப்புறம் நீங்கள் ராயல் ஃபேமிலியில் வந்துடுவீங்க. तो राज्य में भी हाईएस्ट, पूज्य रूप में भी हाईएस्ट, और संगम पर परमात्मा वर्षा के अधिकारी, परमात्म विलन के अधिकारी, परमात्म प्यार के अधिकारी, परमात्म परिवार की आत्माओं की कोई बनती है. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா பாபா, எந்த இடத்துலையாவது நீங்கள் குறைஞ்சவங்களா இருக்கீங்களா அப்படின்னு, எங்கேயாவது உங்களுக்கு குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா எங்கேயாவது நீங்கள் கம்மியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். 4 யுகத்தில் வரீங்க, 5000 வருஷத்தில் வரீங்க, எங்கேயாவது கம்மி இருக்கான்னு கேட்குறேன் இல்லையா? கம்மியாக இருந்ததுனால தான் பாபாட்ட வந்தோம். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு இது இல்லை. ஆனால் பாபா சொல்கிறார் பாருங்க, இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டோம்னா போகுது. என்ன சொல்கிறாங்கன்னா பாபா, நீங்கள் ராஜ்யத்தை ஆளும்போது ஹையஸ்ட் சொர்க்கத்தில், புரியுதா? துவாபர யுகத்தில் பூஜை நடக்கும்போது ஹையஸ்ட் 2வது,
மூணாவது என்ன சொல்றாருன்னா, சங்கம யுகத்துக்கு வந்துட்டீங்கன்னா பாபாவனுடைய ஆஸ்திக்கு அதிகாரி, பகவானுடைய சொத்துக்கு அதிகாரி யாரும் ஆக முடியாது, அதுவும் நம்ம தான் ஆகணும். துவாபர யுகத்தில் பூஜையும் உங்களுக்கு ஹையஸ்டாக நடக்குது, அதுலேயும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் சொர்க்கத்தில் ராஜாவாக இருக்கிறதுலையும் ஹையஸ்ட்டு, அதுலேயும் ஃபஸ்ட்டு. இப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஹையஸ்டாக இருக்கீங்க. எங்கே உங்களுக்கு குறை வருதுங்க? ஆனால் இதை யார் நினைக்கிறேன்? எனக்கு இப்போ பணம் இல்லை, எனக்கு காசு இல்லை, எனக்கு வண்டி இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு சாப்பாடு இல்லை, அதான் பேசுகிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, உங்களை வந்து எவ்வளோ சிரேஷ்ட கர்மம் செய்ய வச்சு உங்களை எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ராஜா ஆக்குறேன், அப்புறம் பூஜையிலையும் ஹையஸ்ட் ஆகுறீங்க, உங்கள் பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரி. அதுக்கு அடுத்தும் சொல்கிறாரு, பரமாத்மாவை சந்திக்கிறீங்க, பகவான்கிட்ட நீங்கள் சந்திக்கிறீங்க பாருங்க, அதுலேயும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. எப்படின்னு கேட்டால், இப்போ ஞானம் உண்மையிலேயே யாருக்கு கொடுக்கணும்? ஞானம் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கணும்? அது சொல்லல. ஞானத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து சிவன் வந்து ஒருத்தருக்கு வந்து ஞானத்தை கொடுக்கணும்னா அவருடைய தொண்டருக்கு தானே கொடுக்கணும், சிவ தொண்டருக்கு தானே கொடுக்கணும். இப்போ சிவனேன்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ ரிஷி முனி சிவாச்சாரியர்கள் சன்னியாசிகள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருக்காரா? அப்போ அதுதான் பாபா என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல, உங்களுக்கு தான் இப்போ கிடைச்சிருக்கு. அப்படிங்களா? உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குங்க. அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்றாருன்னா, அவங்களையும் விட நீங்க ஐஎஸ். எனக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு காட்டில் போய் தவம் பண்ணி இப்பயும் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் என்ன கொடுக்கணும்? அவங்கெல்லாம் இப்போ தேடிட்டு இருக்காங்க, சிவனை தேடிக்கிட்டே இருக்காங்க, சிவப்பலமாக இருக்காங்க. அப்படியே அவங்க உடம்பெல்லாம் புத்து பிடிச்சி உட்காந்துருக்காங்க. அப்படி யாராவது உட்கார முடியுமா சிவனுக்காக? நம்ம உட்காருமா? இன்னொரு அடி பூசிக்கிட்டு பாபா நினைச்சிட்டு அப்படியே ஊசி மணி தபா இருக்கிற மாதிரி தபா இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு கொசு கடிச்சா உட்கார முடியல, ஒரு ஃபேன் ஓடலன்னா உட்கார முடியல. ஆனால் அது பணத்தை பிச்சு தின்னுட்டு இருக்காங்க. அக்கோரிய அப்போ பாபா சொல்றாரு, பரமாத்மா சந்திப்புலையும் நீங்க அதிகாரத்துல ஃபர்ஸ்ட்ல வந்துடுறீங்க. அதே நேரத்தில் பரமாத்மாவனுடைய அன்புக்கும் அதிகாரி ஆயிடுறீங்க, அவருடைய அன்புக்கும் அதிகாரி ஆயிடுறீங்க. பரமாத்மாவனுடைய குடும்பத்திலையும் வந்துடுறீங்க, சிவனுடைய குடும்பத்திலையும் வந்துடுறீங்க. எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். இதெல்லாம் ஒன்று நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு நினைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஃபீல் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது, இல்லை கவலைப்படுறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா இவ்வளோ ஹையஸ்ட், இவ்வளோ பெரிய பொசிஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு வரிசையா, யாருக்கும் கிடையாது. ஆப்கி பனே ஹோனா. இதெல்லாம் கேட்டுட்டு பாபா சொல்கிறாரு, எனக்கு தோணுது, நான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் தானே அந்த மாதிரி ஆகுறீங்க. யார் ஆகுறது? நீங்கள் தானே ஆகுறீங்க. அப்போ பாபா கேட்குறாரு, உங்களுக்கு ஃபீலிங் வருதா? அப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நான் ஃபீலிங் வருதா? ஏன்னா இதெல்லாம் நினைச்சோம்னா பாபாவை பார்த்தா கண்ணீர் வரும். இப்படியெல்லாம் நம்மளை ஹையஸ்டாக வச்சிருக்காரு பாபான்னு நினச்சா அவங்களுக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும், வரணும்ல. அதுதான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் தான் அப்படி ஆக போகிறீங்க, நீங்கள் ஆயிட்டீங்களா, ஆயிட்டே இருக்கீங்களான்னு. உங்களை தான் நான் ராஜ்யத்தின் அதிகாரியாகிறேன். முதல்ல பகவானுக்கு மனசில் ஒரு சங்கல்பம் வந்துச்சு பாருங்க, அதுக்கே நம்ம நன்றி சொல்லணும். என்னன்னு, உன்னை ராஜா ஆக்குறேன்னு அவர் நினச்சிட்டார்ல, அப்போ அதுக்கே நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம எங்கே இருக்கோம், அவர் எங்கே இருக்காரு? நம்மளை ஆக்குறேன்னு சொல்கிறாரே பாபா, நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு. நமக்கு வந்து நம்மளை எப்படி இது மாதிரி யாராவது நினைப்பாங்களா? நம்ம வந்து என்ன பண்ணோம், கும்பிட்டு அவர்கிட்ட பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஏதாவது கிடைக்கும் பார்வை, இல்லை அருள் கிடைக்குமா, இல்லை பாதத்தில் இடம் கிடைக்குமா, ஏதாவது ஒரு இடம் கொடுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டீங்க. ஆமாம், அப்படி கேட்டீங்க. ஆனால் இப்போ பாபா உங்களை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காரு? உள்ளத்தில் வச்சுருக்காரு, தலைமையில் வச்சுருக்காரு. அவர் அடைய முடியாத பதவியெல்லாம் உங்களுக்கு. அவர் ராஜா ஆகிறாரா? ஆனால் யாரா ஆக்குறாரு? உங்களை ஆக்குறாரு. அப்போ அவருக்கு நம்ம எவ்வளோ நன்றியோடு இருக்கணும், அவரை நம்ம எப்படி நினைக்கணும், அவர் காரியத்தில் நம்ம எவ்வளோ உதவி செய்யணும். இதெல்லாம் யார் உணரணும்? அதை தான் பாபா கேட்குறாரு. ஆயிட்டீங்களா? பந்தி கை அவர் अब तो वर्षा लेकर संपन्न बन बाप के साथ साथ अपने घर में भी चलने वाले. அதான் பாபா சொல்றாரு, நீங்க ஆயிருவீங்க,
பாபா சொல்கிற மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க, பாபா சொல்கிற மாதிரி ஆயிடுவீங்க. இப்போ பாபா கிட்டேருந்து ஆஸ்தி வாங்கி ஃபுல்லாக நிறைஞ்சு பாபா கூடவே வீட்டுக்கு போகக்கூடிய ஆத்மா, பகவானோட வீட்டுக்கு போகக்கூடிய பாக்கியசாலி ஆத்மா, அதிர்ஷ்டசாலி ஆத்மா. சங்கம் கா சுக் சங்கமீரி பிராப்தியாம் சங்கமீர் சமைக்கு சுகாவனா லட்டாயம். பாபா சொல்கிறாரு, சங்கம யுகத்தில் நீங்கள் பாபாவுடைய சுகத்தை அனுபவிக்கிறீங்க. பாபா என்ன பண்ணுறாரு? சுகம் கொடுக்குறாரா இல்லையா? அப்போ சுகத்தை அனுபவிக்கிறீங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாங்க. நீங்கள் பாபான்னு நினச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா உங்களுக்கு உடனே பாபா என்ன பண்ணிடுறாரு? அதிசயம் பண்ணிடுறாருல இல்லையா? யார் செய்ய முடியும்? யாராவது செய்ய முடியுமா? நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் நம்மளை வந்து நமக்கு வேண்டியதை செய்யறதுக்கு அந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? அப்போ பாபா உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் பேசக்கூட இல்லை, பாபாவை நினச்சவொன்னே சுகம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, இந்த சங்கமயத்தில் தான் எவ்வளோ பிராப்தி. எது இல்லைன்னாலும் எப்படியாவது யார் மூலமாவது என்ன இருக்குது வருதா இல்லையா? வந்துடுது இல்லை? அப்போ சங்கம யுகத்தில் எவ்வளோ பிராப்தி கிடைக்குது, சங்கம யுகத்தில் எவ்வளோ சுகம் கிடைக்குது. சங்கம யுகம் தான் சுகமயமான காலம். நீங்கள் எவ்வளோ பெரிய மூட்டை இருந்தாலும் தூக்கி நீங்கள் பாபாட்ட வச்சுட்டு கவலை இல்லாமல் உட்காந்து உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி வேற எங்கேயா வேற எப்போ இருக்க முடியுமா? அதான் பாபா சொல்றாரு, இதுதான் ரொம்ப சுகமான காலம், பாபாவை பயன்படுத்தக்கூடிய காலம், பகவானை பயன்படுத்தக்கூடிய காலம். நம்ம உலகத்தில் நினைக்கிறதுக்கு தான் வந்து அவங்களாம் பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. ஐயோ பகவானை நினைக்கிறோம், பகவான் தான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பகவானோட சாப்பிட்றீங்க, பகவானோட விளையாடுறீங்க, பகவானோட இருக்கீங்க, பகவானோட கூட்டிகிட்டு போகிறீங்க, பகவானோட வரீங்க. இதெல்லாம் இந்த சுகம்லாம் யாருக்காவது கிடைக்குமா? அதுதான் பாபா சொல்கிறாரு, இதுதான் சுகமான காலம், நீங்கள் உணர்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பகுத் பியாரா லக்தா. இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப 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 அன்பானதாக இருக்குது. இல்லை அங்கேயே உட்காருங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, ரொம்ப இல்லை ஒன்றையும் நம்ம நினச்சி பார்த்து பாபாவை நினச்சோன்னு வச்சுக்கோங்க. ஒன்றையும் நினச்சி பார்த்தீங்கன்னா பாபா மேலே உங்களுக்கு அன்பு கூடிக்கிட்டே இருக்கும். அன்பு கூடுதா குறையுது? இல்லை ஆமாம், பாபாவை நிறைய திட்டணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் திட்டுறாங்கல்ல. அப்போ அதுவும் அன்பு அதிகமானா என்ன ஆகுது? ஓவரா அதிக அன்பு ஆக்சிடென்ட் ஆகிடுது, அப்படிதானே? அதான் பாபா சொல்ல, ராஜ்ய கே சமயமே சங்கம் கா சமய பியாரா லக்தா है. அதான் பாபா சொல்றாரு, சொர்க்கத்தில் போய் ராஜாவா இருக்கிறத விட சங்கமயுகத்தில் பாபா கூட இருக்கிறது அதை விட அன்பானது. உண்மையா போய் சொர்க்கத்தில் போய் நீங்கள் இருக்கீங்க, அப்போ தெரியாதுல்ல நான் ராஜாவா இருக்கேன், எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா வசதியும் இருக்கு, உட்கார்ந்த இடத்துல எனக்கு எல்லாம் வரும், உண்மைதான். ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்கிறது தெரியுமா? இப்போ அதை தெரிஞ்சுக்கிற நேரம் வந்து இப்போ தான். நான் அப்படிலாம் இருந்தேன்னு எனக்கு யார் ஞாபகப்படுத்துகிறா? அப்போ அப்படிலாம் இருந்தேன் அப்படிங்கிறத இங்கே தான் நான் அனுபவம் பண்ணேன். இப்போ வெயில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிழலோட அருமை. வெறும் நிழலாகவே இருந்தால் நிழலை பெருமையாக பேசுவீங்களா? பா அவ்வளோ நல்லா இருக்கு, நிழலாக இருக்கு அப்படின்னு பேசுவோமா? பேச மாட்டோம். அப்போ சொர்க்கத்தில் வந்து அது மாதிரி தானே இருக்கு. சொர்க்கத்தில் வந்து எந்த குறையுமே இல்லாதனால அதை பற்றி நீங்கள் அங்கே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ சங்கமயத்தில் நீங்கள் பேசுவீங்க, ஏன்னா எல்லாத்தையும் அனுபவம் பண்ணுறீங்க. கஷ்டத்தையும் அனுபவம் பண்ணுறீங்க, சுகத்தையும் அனுபவம் பண்ணுறீங்க, தோல்வியை அனுபவம், வெற்றியை அனுபவம் பண்ணுறீங்க, இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவம் பண்ணதுனால இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்போ பாபா வந்து நம்மளை எப்படிலாம் கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? நான் எவ்வளோ பெரிய இதில் இருந்து வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறது இப்போதான் உங்களுக்கு தெரியுங்க. யாராக ஜல்தி ஜானே சாहते तो फिर पूछते क्यों है பாபா வினாஷ் கப் होगा. பாபா கேட்குறாரு, இப்போ பாபாவோடவே இருக்கிறது ஓகேவா? சீக்கிரம் வெயில் அதிகமாக இருக்குது, சீக்கிரம் போனா சரிதான், சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிருங்க, கணக்கு வழக்கு அதிகமாக இருக்குது, முடிச்சு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, இங்கே என்னால் மாரடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் கேட்குறாரு, சீக்கிரமாக முடிச்சுட்டு கூப்பிட்டு போகிறீங்களா? இல்லை
பாபாவோட இப்போதான் இருக்க முடியும், அப்புறம் போயிடுவோம். அதனால இது கஷ்டம்லாம் கஷ்டப்பட்டு நான் கஷ்டத்தை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை நான். ஆனால் பாபாவோட இருக்கும் பாருங்க, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எது பிடிச்சிருக்கு? பாபாவோட பொய் சொல்லக்கூடாது, போகெல்லாம் குறைக்க மாட்டேன், கவலைப்படாது. ஏன்னா நிறைய பேர் நோய் கஷ்டம், வேற குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, மற்ற பிரச்சனை இதெல்லாம் அதிகமாகும்போது என்ன ஆயிடுவாங்கன்னாக்க பாபாக்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா குழந்தை இல்லாத லட்சக்கணக்கில் ஆடம்பரமா இருந்துட்டு அப்புறம் அந்த கடனை வந்து தீர்க்க முடியாது. அது மாதிரி இருக்கிறாங்க. அவ்வளோ கடனை வாங்கியிருக்கோம். அதனால 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்கி அதனால வந்து பாபா என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி கேட்குறவங்களும் இருக்காங்க. இந்த வயிற்று வலியிலே தூக்கு போட்டு சுத்தவங்களாம் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல. அதோட வேதனை தாக்க முடியும். அந்த மாதிரி கஷ்டப்படுற பாபா குழந்தை ஆத்மா இருந்தா என்ன சொல்லுவாங்க, என்ன போதும், என்னால் இங்கே இருக்க முடியல, என்னை கூட்டு போங்கன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. ஆனால் பாபா என்ன கேட்குறாருன்னா, நான் வர்றது கொஞ்ச நேரம் தான் நான் உங்களோட இருப்பேன், அப்புறம் நான் பரந்தாமத்துக்கு போயிடுவேன். ஆனால் நான் தான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்னோட இருக்கிறது உங்களுக்கு வந்து சுகமாக இருக்கா, அன்பாக இருக்கா, இல்லை போதும் என்ன நீங்கள் வந்து மேலே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு நினைக்கிறத விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். இப்படி கேட்டால் யார் ஆமான்னு சொல்லுவாங்க? இப்போ என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாபாவுக்கு நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னா என்னென்னா, விருந்தாளியை வந்து சரி வாங்க நீங்கள் எப்போ கிளம்புறீங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள சரி நீங்கள் எப்போ போகிறீங்க, உங்கள் பிளான் என்ன, திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா எத்தனை நாள் இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விருந்தாளி என்ன நினைப்பாங்க? என்ன வந்ததும் வராதமா கால் எடுத்து வச்சோன்னே என்ன எப்போ போவீங்க? ஒரு காலத்துல வந்து தங்கி இருந்தாங்க, இப்பவே யாரும் தங்குறதுக்கு நேரம் இல்லை, அந்த அளவுக்கு வேலைகள் அதிகமாக. ஓஹோ, கிளம்பிடுவாங்க. சாப்பாடு நம்மளே சொல்லிடுறோம்ல, வேண்டான்ட்டு கிளம்புறாங்க. உங்களுக்கும் வேலை அதிகமாக இருக்கும், நீங்களும் இருக்க மாட்டீங்க. சாப்பிட்டு போங்கன்னா கேட்க போறீங்க, அப்படித்தானே? அது மாதிரி பாபாவையும் கிளப்புறீங்களா? காலம் மாதிரி ஆகிட்டு இருக்கு. அவசர காலம்னா வேற வழி இல்லைல்ல. இப்போ கணக்கு 10 இடத்துல இருக்குன்னா கணக்கு முடிக்கணும்ல, அப்புறம் அவசரமா போய் தானே இல்லையா? அங்கே போகணும், இப்போ அங்கே போகணும், அங்கே போய் அந்த கோயிலுக்கு பண்ண வேண்டியது பண்ணணும். கிளம்ப மாட்டேங்கிறாங்க வெளியில. அவங்களுக்கும் வெயிலுக்கு ரொம்ப சண்டை. ஆளை விடுங்க சாமி அப்படின்றாங்க. எங்கே போகிறது? फिर पूछते क्यों हो बाबा विनाश कब होगा? அப்போ பாபா கேட்குறாரு, சரி என் கூட இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, நான் வந்ததை அனுபவிக்கிறீங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, உங்களை மாதிரி யாருமே இல்லை பாபான்னு சொல்கிறீங்க, எல்லாத்தையும் பட்டுட்டோம், உங்களை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்புறம் சீக்கிரம் எப்போ விநாசம் ஆகுன்னு கேட்டால் என்ன இருக்கும்? எப்போ விநாசம் ஆகுன்னா என்ன அர்த்தம்? இல்லை, எப்போ விநாசம் ஆகுன்னா என்ன அர்த்தம்? சரி கிளம்புங்க பாபா போவோம், அப்படிதானே? விநாசம் ஆகுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் பாபா உங்கள் கூட இருக்க மாட்டார், நேராக போய் வேண்டிதான். பரந்தாமத்துக்கு போயிட்டா தெரியாது, பாபா பக்கத்தில் இருந்தாலும் பாபா கூட இருக்கான்னு தெரியாது. இப்போ இங்கே தான் இப்போ இந்த சரீரம் இருக்குது தெரியுது, அங்கே போனால் வெறும் ஆத்மா பக்கத்தில். இப்போது சன்னியாசிகளும் 2500 வருஷம் பாபா கூட தான் இருக்காங்க மேலே பரந்தாமத்தில். அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியும். அதனால தான் பாபா சொல்றாரு, சரீரத்தில் இருந்து பாபாவை நினச்சி பாபா கூட இருக்கிற காலம் இருக்கு, இதுதான் வந்து மிக மிக உயர்ந்தது. அப்போ நமக்கு ஆயுள் இங்கே குறைஞ்சிருச்சுன்னா பாபா கூட இருக்கிற காலம் குறைஞ்சி, இங்கே ஆயுள் அதிகமாக இருந்தால் பாபாவோட இருக்கிற காலம் அதிகமாக. ஏன்னா உலகத்திலேயே பாபா கூட இருக்கிற மாதிரி உலகத்தில் யாரோடையும் நம்மளால் இருக்க முடியும். அவ்வளவு கம்ஃபர்டபுளாக, அவ்வளோ சுமூகமாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரோட இருக்கலாம்? பாபாவோட தான் இருக்கலாம். வேற யாராவது இருக்கலாமா? இருக்க முடியுமா? கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இருக்க முடியுதா? இல்லையா? ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்க வெளியில் போயிடறாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்ம வெளியில் போயிடும். இல்லையா? 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் ஒரு மாப்பிள்ளை இருக்கு அப்படின்னு. எல்லாரும் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கூட இல்லை, ஒரு நாள் கூட
நம்மகிட்டே கொடுத்துருக்கலான்னு இருக்குல்ல. அது வெளியே சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளோட இன்னைக்கு போதில் அவங்களை நாளைக்கு யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு கணக்கு இருக்குல்ல சிவா, கணக்கு யாருக்கு எங்கே அவமானம் வரணும்னு இருக்குல்ல. இப்போ அந்த கணக்கு இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணாதீங்க கேட்க மாட்டாங்க. நாங்கள் கல்யாணம் எனக்கு இப்போதான் ஞானம் கிடைச்சிச்சு, அதனால நான் இப்போ விட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இல்லை, எனக்கு அப்பவே கிடைச்சிச்சுன்னா நான் அப்பவே இருந்து இருந்திருப்பேன் அப்படின்னு நான் கல்யாணம் பண்ண சொல்கிறேன், பண்ணாதீங்க அப்படின்னு விவேகம் பண்ணாலும் குழந்தை பித்து கறி செஞ்சுருக்காரு. சரி அப்படிங்க. அதனால தான் பாபா சொல்றாரு, सोचते हो ना पता नहीं कब विनाश होगा, क्या होगा, हम कहाँ होंगे. அப்போ பாபா சொல்றாரு, நீங்கள் யோசிச்சே இருக்கீங்க பாருங்க. நம்ம யோசனை மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ஆனால் யோசிச்சுட்டே இருக்கிறோம். என்ன யோசிக்கிறீங்களா? பாபா சொல்றாரு, என்ன தெரியல, எப்போ விநாசம் ஆகும், என்ன ஆக போகுது, நம்ம எங்கே இருக்க போகிறோம். बाप दादा कह जहाँ भी होंगे याद में रहेंगे, बाप के साथ रहे. பாபா உங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுக்குறாருன்னா, என்ன உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறேன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் பாபா நினைவிலே இருப்பீங்க, பாபா உங்கள் கூடவே இருப்பார். கேரண்டி போதுமா? எலெக்ஷன் வாக்குறுதி மாதிரி பாபா கொடுத்துட்டாரு. நீங்கள் எங்கே வேணாலும் எங்கே இருப்பீங்கன்னு பயப்படாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல பாபா உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்கள் இருக்கிற இடத்துல பாபா உங்கள் கூட இருப்பா. போதுமா? இல்லை என்ன ஏதாவது கரண்ட் வேணும்? साकार में आकार में साथ होंगे तो सब कुछ, साथ होंगे तो कुछ नहीं होगा. பாபா சொல்றாரு, சாக்காரத்திலேயோ இல்லை ஆக்கார சூட்சமத்திலேயோ பாபா கூட இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் நீங்கள் பாபா நினைவு இருக்கணும். நீங்கள் யார் நினைவில் இருக்கக்கூடாது, பாப்பா நினைவில் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு எழுத்து தான் இல்லையா? பாப்பா நினைவில் இருந்தீங்கன்னா பாபா இருக்க மாட்டார். பாபா நினைவில் இருந்தீங்கன்னா எந்த பாப்பாவும் உங்களுக்கு தேவைப்படாது. அதான் கேட்குறாரு, சொல்கிறார், நீங்கள் நினைவில் இருந்தீங்கன்னா என் கூடவே இருப்பீங்க அப்படிங்கிறார். சாக்காரமே கஹானி சுனாய் ஏன்னா பாபா சொல்கிறார், ஒரு கதை இருக்கு, பில்லிக்கு பூம்புரி. அந்த பூனையும் பூனைக்குட்டி ஒரு மண்பானை செய்கிறவங்க, அந்த அதை வந்து ஒரு சட்டியில் வந்து உள்ளே உட்காந்துருச்சு. ஆனால் சட்டியை அவங்க எடுத்தே பார்க்கல. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அடுப்பில் வச்சு பானையை சுடுவாங்கல்ல, அது அப்படியே சுடும்போது சுட்டு எல்லாமே அவிஞ்சு வந்துருச்சு. அப்படியே திரும்ப எடுத்து பார்க்குறாங்க, அதுக்குள்ளே அந்த பூனையும் பூனைக்குட்டியும், ஆனால் சாகலை. அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, எப்படி அவங்க வந்து யாருன்னா அவங்க சிவபக்தர், சிவனை கும்பிட்றவங்க, எல்லா வேலையும் சிவனை நினச்சி சாமி கும்பிட்டு தான் செய்வாங்க. ஆனால் அவங்க இந்த பாவம் பண்ணிட்டோமே, இது அவங்களுக்கு தெரியாது, உள்ளே இருக்குன்றது தெரியாது. அதுதான் தெரியாது, உள்ளே போய் உட்காரது. நீங்கள் அப்படியே வச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டாங்க. அப்புறம் எடுத்து வந்து பார்த்தோன்னா அது உயிரோடு தான் இருந்துச்சு. அப்போ வந்து என்னன்னாக்கா, அவங்க வைக்கும்போது சிவனை நினச்சி கும்பிட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பிப்பாங்க. அப்போது அது என்ன சொல்ல வர்றாருன்னா, சிவனுடைய நினைவில் ஆரம்பிக்கப்பட்டால் எந்த உயிர்களுக்கும் எந்த ஆபத்தும் வராது. அவங்கள சிவன் என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். இது பக்தியிலே இருக்குன்ற. எங்கே இருக்கு? பக்தியிலே இருக்குன்னா நேரடியான குழந்தைகள். நீங்கள் யாரு? நேரடி வாரிசு குழந்தை. இப்போ வாரிசு குழந்தைன்னா உங்களுக்கு தனியாக விட்டுருவாரா? ஆனால் இன்னும் நிறையா குழந்தைங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை? நம்ம யோகா அந்த அளவுக்கு பண்ணுறோம். நம்ம யோகா பண்ணாதனால நமக்கு என்ன இருக்காது, நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கும். நம்ம எங்கே நினைக்கிறோம், அப்புறம் உலகமே அழிகிற நேரத்தில் உலகம் அழிகிற நேரத்தில் எங்கே பார்த்தாலும் தீயா இருக்கும்ல, அந்த நேரத்தில் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்கிற மாதிரி சொல்றாரு. அது சொல்றாரு. ரெண்டாவது வந்து பூனைக்குட்டி எல்லாம் வந்து அடுப்படியில் தான் போய் நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் போய் அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கோம். அதாவது வந்து நம்ம என்ன தாரணை பண்ணுறோம், நம்ம முயற்சி பண்ணுறோம், அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. பாபா மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்ம பண்ணுற யோகா, நம்ம பண்ணுற தாரணை, நம்ம ஸ்ரீமத், நம்ம கேட்குற வாணி, இதில் நமக்கு என்ன இருக்குன்னாக்க டவுட் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலையே, ஃபுல்லாக செய்யலையே. அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ தான் பண்ணுறோம், பாபா எங்களை காப்பாற்று வரோம், இவ்வளோ தான் நாங்கள் செய்கிறோம், இதுக்கு எங்களை பாபா கைவிட்டுருவாரா
அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்குமே பாபா வாணியில் பதில் சொல்லிட்டார். என்னன்னா, நீங்கள் ஒரே ஒரு முறை பாபான்னு சொல்லிட்டாவே போதும், உங்களுக்கு நான் காப்பாற்றுவேன். ஒரு முறை நீங்கள் பாபான்னு உணர்ந்து என்னை கூப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆயிடும்? பாதுகாப்பு கிடைச்சிடும். எல்லா நேரத்துலையுமே, எல்லா நேரமுமே. இப்போ கஷ்டப்படும் போது நீங்கள் கட்டாயம் பாபான்னு சொல்லி தானே ஆவீங்க. ஆனால் அப்போ ஃபீல் பண்ணுவோம், நம்ம கரெக்டாக நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், நிறைய சேவையை விட்டுட்டோம், நிறைய போகாமல் இருந்துட்டோம், நிறையா இருந்தாலும் அப்போ ஃபீல் ஆகும். ஆனால் ஃபீல் ஆனாலும் உள்ள ஒரு எண்ணம் வரும், அதனால பாபா நம்மளை கைவிட்டுருவாரு. ஆனால் பாபா என்ன சொல்றாரு? அப்படிலாம் கிடையாது. அவர் மனுஷன் மாதிரி இல்லைல்ல. மனுஷன் தான் என்ன பண்ணுவாங்க? நீ செயல் எல்லாம் உனக்கு கிடையாது, நீ வரல எல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது யாரு? மனுஷன் சொல்லுவாங்க. ஆனா கடவுளுக்கு என்ன இருக்கு? கடவுள் வந்தது ஒரே நோக்கம் என்னன்னா, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், நீங்க செய்றீங்களோ செய்யலையோ, ஆனா உங்களை காப்பாற்ற வேண்டியது பாபாவுடைய குறிக்கோள் என்ன? அம்மா அப்பா மாதிரி தான். அம்மா அப்பா குழந்தைங்க குழந்தைங்க எல்லாமே அப்பா அம்மா சொல்ற மாதிரி கேக்குதா? நடக்குதா? ஆனா அதுக்காக நீங்க விட்டுருங்களா? விரட்டி விட்டுருங்களா? காப்பாத்தாம விட்டுருங்களா? அது மாதிரி பாபா என்ன பண்றாருன்னா, சில குழந்தைங்க நல்லா இருக்கும், சில குழந்தை சேட்டை பண்ணும், சிலது சோம்பேறியா இருக்கும், சிலது புரியாம இருக்கும். இதெல்லாம் இருந்தா கூட உங்களை நான் எப்படி கைவிடுவேன்? ஆனா நீங்க எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் நான் உங்க முன்னாடி ஆஜராயிடும். எப்ப கூப்பிட்டாலும் பாபா என்ன ஆயிடும்? அந்த நம்பிக்கையில கவலை இல்லாம இருக்கும். அப்படிதானே? சாதாரண தாய் தந்தையே அவங்களை விட மாட்டாங்கிறாங்க, என்ன தப்பு செஞ்சாலும் நான் விட்டுறான்னு சொல்றேன். அதனால நிறைய நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு தெரியாது, அப்படிதானே? சங்கமே पर ब्रह्मा कुमार कुमारी अकेले तनी हो सकते. பாபா சொல்றாரு, சங்கம யுகத்துக்கு வந்துட்டீங்க, பிரம்மகுமார் குமாரி ஆயிட்டீங்க, நீங்க தனி ஆள் கிடையாது. நீங்க தனி ஆள் கிடையாது. எனக்கு யாரும் இல்லை, என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு அதுக்கு இல்லை, எனக்கு இதுக்கு இல்லைன்னா பாபா என்ன சொல்றாரு? 1000 புஜங்களோட நான் பக்கத்தில் நிற்கிறேன், கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டாவது பார்க்கணும். பக்கத்துல 1000 புஜங்களோட நான் நிற்கிறேன். எனக்கு யாருமே இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க? सिर्फ सेवा में कर्मयोग में बहुत बिजी होती हो ना, साथ में भूल जाती है, फिर थक जाती है. பாபா சொல்றாரு, நீங்க எப்போ கலைப்படைகிறீங்கன்னா அதையும் சொல்லிடுறாரு. எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. உங்களை இன்ச் பை இன்ச்சா, செகண்ட் பை செகண்ட் ஒவ்வொரு அடியும் பாபா கவனிச்சுட்டே இருக்காரு. உங்களுக்கு தெரியுதா? இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க சேவை செய்யும் போதும் சரி, வேலை செய்யும் போதும் சரி, நீங்க எப்பெல்லாம் பிஸியா இருக்கீங்களோ அப்ப என்னை மறந்துடுவீங்க. கடவுளை மறக்கிற நேரம் எது அப்படிங்கிற கேள்விக்கு பதில். கடவுளை எப்பெல்லாம் நீங்க மறப்பீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணிடுவீங்க? ஏன்னா பாபா நினைச்சா அடுப்புல கை விட்டுருவோம், அப்படிதானே? இல்ல முடியல. அதான் அவரும் சொல்லுவார் காதுல, முடியல என்னால, நீ பண்ற அட்டகாசம் சேட்டை என்னால தாங்க முடியல அப்படின்ற மாதிரி. பாபா என்ன சொல்றாருன்னா, வேலையில பிஸி ஆயிட்டீங்கன்னா என்ன மறந்துடுறீங்க, அதனால களைப்பு வருது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப டல்லா இருக்குது, எனக்கு களைப்பு வருதுன்னு ஏன் சொல்றீங்கன்னா, என்னை மறந்து நீங்க வேலையில பிஸி ஆயிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? களைப்பு வரும். फिर तक जाएगा कहियो, फिर क्या करें, तको नहीं. அப்புறம் களைச்சு போயிட்டீங்கன்னா என்ன செய்யுது? களைப்படைய கூடாது. जब बाप दादा आपका सदा साथ देने के लिए आए हैं, परंदाम छोड़कर क्यों आए? இந்த ஒரு வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க போதுங்க. கடைசி வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, பாப்தாதா பரந்தாமத்தை விட்டு கீழே இறங்கி ஏன் வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு. ஏன் தெரியுதான்னு கேட்குறேன். பரமாத்மா சிவன் பகவான் மேலிருந்து கீழே ஏன் வந்தாரு சொல்லுங்க. இப்போ கும்மி அடிச்சு சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணது. அப்புறம் அண்ணா அது அண்ணா தானா? சரி,
பாபா என்ன சொல்றாரு பாருங்க, இதுதான் உங்களுக்கு முக்கியமான வார்த்தை. என்ன சொல்றாருன்னா, தூங்கும் போது, முழிச்சிருக்கும் போது, காரியம் செய்யும் போதும், சேவை செய்யும் போதும் உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். புரியுதா? அவர் என்ன பதில் சொல்றாருன்னு, கூட்டிட்டு போறதை விடுங்க. இப்போ தூங்குறீங்களா கூட இருப்பேன், முழிச்சிருக்கீங்களா கூட இருப்பேன், காரியம் பண்றீங்களா கூட இருப்பேன், சேவை பண்றீங்களா கூட இருப்பேன், எல்லாத்துக்கும் கூட இருக்கிறதுக்கு தான் வரேன். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், எல்லா ரகசியமும் தெரிஞ்சிடனால கூட வராதீங்க. நான் என்னென்ன செய்யறேன்னா அந்த ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதனால அவசியம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க தான் கூட்டிட்டு போக மாட்டீங்கன்ற. நான் கூட தான் வச்சிருக்கிறேன், உங்களை கூடவே தான் இருக்கிறேன். ஆனா நீங்க தான் என்ன பண்றீங்க, என்ன அப்போ என்னை விட பெரிய ஆள் நீங்க தான். அப்படிதானே? வேணுங்கிறீங்க வேணான்றீங்க, வேணுன்றீங்க வேணான்றீங்க. நான் சொல்றப்போ வாங்க பாபா, சும்மா தொந்தரவு பண்ணுவீங்க. அப்படியா இல்லையா? நீங்க சொல்லலைனாலும் அவருக்கு தெரியும், நீங்க சொல்லலைனாலும் கூட இருப்பாரு. ஆனா அவரு நம்மள மாதிரி ஓட்ட வாய் கிடையாது இல்லையா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குழம்பி தள்ளிடுவோம். என்னையா எல்லாம் குழம்ப மாட்டேங்கிறார். என்னை பத்தி உங்ககிட்ட சொன்னாரா? சொல்லல, சொல்ல மாட்டேங்கிறார். அப்படிதானே? அப்பனா என்ன அர்த்தம், அவர் குழம்ப மாட்டேங்கிறார். இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, இவரை பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா, அதை செய்கிறார், இதை செய்கிறார், அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார், அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னா அவருக்கு தாங்க முடியாமல் அவரே என்ன பண்ணியிருக்கணும், யோகா பண்ணுறவன்ட்டெல்லாம் சொல்லியிருக்கணும். சொல்கிறாரா? சொல்ல மாட்டேங்கிறாரு. நல்லா எப்படிப்பட்ட ஆள் அவர்? நீங்கள் தான் சொல்லுவீங்களா உங்கள் பாசை அமுக்குலியா? என்னது என்ன சொல்லுவீங்க? எதையும் யாருக்கிட்டையுமே சொல்லாதவங்களுக்கு என்ன பேர்? என்ன ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க மாதிரி பார்க்குறீங்க? பிரம்மா பாபி ஆப் சப்கோ சகேக் தேனே के लिए अव्यक्त बन. என்ன சொல்றாருன்னா, சிவபாபா மட்டும் இல்லை, இந்த பிரம்மா இருக்கார் பாருங்க, அவரும் சம்பூர்ணமாகி அவ்யக்தமாகி மேலே வந்ததுக்கே காரணம் என்னன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக. உங்களுக்கு நான் உங்களை விட்டுட்டு போறதுக்காக நான் போல. ஏன்னா நான் ஒரு இடத்துல இருந்தாலும் நான் ஒரு ஆள் இருப்பேன், நீங்கள் வந்து என்னை ஒருத்தர் ரெண்டு பேர் என்னை நேராக பார்க்க முடியும். ஆனால் நான் அவ்யக்தமாயிட்டா எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருக்கும் உதவி செய்யலாம், எல்லாருக்கும் சக்தி கொடுக்கலாம், எல்லாருடைய வேண்டுதலும் பூர்த்தி பண்ணலாம். அதனால நானே வந்து எதுக்கு என்ன பாபா அவ்யக்தமாக்குனார்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் ஆக்கியிருக்காரு. அதனால பாபா என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிவதில்லை. நீங்க தான் என்ன பண்றீங்க, வேணும்னா கூட வச்சுக்கிறீங்க, வேணாம்னா மறந்துடுறீங்க. நீங்க தான் என்ன விளக்குறீங்களே தவிர நீங்க தான் என்ன பண்றீங்க, அது என்ன சொல்றது, திண்டத்தகாத ஒன்று. சில நேரம் வேணும்னா வச்சுக்கிறீங்க, சில நேரம் வேணாம்னா என்ன பண்றீங்க. இதுக்கெல்லாம் வேணாம் பாபா, இந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க இருக்கு, இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். அப்புறம் கழிச்சு போனா என்ன பண்றீங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு பாபா, ரொம்ப நிறைய வேலை பார்த்துட்டேன் பாபா, இப்போ என்னால் உட்காந்து கூட யோகா பண்ண முடியாது, நான் படுத்துக்கிட்டே குட் நைட் சொல்கிறேன், ஓம் சாமி சொல்கிறேன், போதும். சரியா? அப்போ பாபா என்ன சொல்கிறாரு, சரி பாய் பாய், நல்லா இருக்கு, எங்கிருந்தாலும் वरदानम समय को शिक्षक बनाने के बजाय बाप को शिक्षक बनाने वाले मास्टर रचिता बाप. என்ன சொல்றாருன்னா, நேரம் உங்களுக்கு அடி கொடுத்து டீச்சர் ஆகி உங்களை மாத்துறதுக்கு பதிலாக பாபா டீச்சர் ஆகி உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் மாறிடும். ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், நல்ல நேரம் வந்து கஷ்டப்படுத்தி நமக்கு அனுபவம் கொடுத்த உடனே தான் என்ன பண்ணுறோம், மாறிக்கிறோம். ஆனால் பாபா வந்து முன்னாடியே சொல்கிறார். அப்போ பாபா என்ன கேட்குறாங்கன்னா, நேரம் உங்களுக்கு டீச்சரா, நான் டீச்சரா? யார் டீச்சர்? இப்போ யார் சொன்னால் கேட்கணும், பாபா சொன்ன உடனே கேட்டால் பாபா டீச்சர். பாபா சொன்னது இருக்கட்டும் பாப்பா, நாளைக்கு நாளானைக்கு ஒரு பிரச்சனை வந்து அடிபட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கே பாபா சொன்னார், சரி இனிமேல் நம்ம கடைபிடிச்சு தான் ஆகணும், இனிமேல் கடைபிடிச்சிடும் அப்படின்னா நேரம் டீச்சர் ஆகிடும். நேரம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, நேரம் சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் மாறுறீங்க. ஆனால் பாபா சொல்லி கொடுத்தா தள்ளி போட்டுகிட்டே வரீங்க.
நாளைக்கு நாளான்னைக்கு. அப்போ பாபா கேட்குறாரு, நேரத்தினுடைய டீச்சர் ஆகிறதுக்கு பதிலாக பாபாவை டீச்சர் ஆக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆகணும். பாபா சொன்ன போது நீங்கள் செஞ்சீங்கன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா மாஸ்டர் படைப்பாளர். கை பச்சுக்கு சேவாக்கை உமங் லேக்கின் வைராக்கிய விருதிக்கு அட்டென்ஷன். பாபா சொல்கிறார், பல குழந்தைகளுக்கு சேவை செய்யணும்னு ஆர்வம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு இன்னும் வைராக்கியம் வருது. என்ன வைராக்கியம்? ஏதாவது சேவை சொன்னால் ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். இல்லை எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வைராக்கியம் வரல. பாபா சேவை செய்யணும் அப்படிங்கிற அட்டென்ஷன் இல்லை, சோம்பேறியாக இருக்கீங்க அப்படிங்கிற. சல்தாகே ஊத்தாகே ஊஜாயேகா, சமயம் ஆயேகா டீக் ஊஜாயேகா. பாபா சொல்கிறார், இதுதாங்க இருக்கும், நடக்கும். பாபா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நேரம் வந்து சரியாயிருக்கும், நான் மாறிக்கிறேன் பாபா, நான் மாறி காட்டுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பாபாவே என்ன பண்ணுறீங்க? பாபாவுக்கே ஆறுதல் கொடுக்குறீங்க. உங்களை என்ன சொல்கிறது அப்படிங்கிற. ஐசா சோச்சுனா தோ சமயக்கோ அப்பனா சிக்ஷக் பண்ண. நேரம் வரும்போது எல்லாம் சரியாயிடும்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நேரம் தான் டீச்சர். அவங்களுக்கு அப்போ பாபா டீச்சராக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நேரம் டீச்சராக இருந்தால் அடி விடும், காயம் ஏற்படும், கஷ்டப்படுவோம், அவர் படுத்த படுக்கையாக இருக்கும். இதெல்லாம் நேரம் டீச்சராக இருந்தால் ஆமாம் இதே சொன்னாங்க, பாபா சொன்னாங்க, கேட்கல அப்படின்னா வருத்தப்பட வேண்டியது, பச்சாதாபப்பட வேண்டியது. बच्चों को बच्चे बाप का दिलासा देते हैं, फिक्र नहीं करो, समय ठीक हो जाएगा. பாபாவுக்கே ஆறுதல் சொல்றாங்களா, நீங்க கவலைப்படாதீங்க பாபா, நேரப்படி நான் வந்துடுவேன், நான் மாறிடுவேன், நான் செஞ்சிருவேன். கரலேங்க ஆகே பட்ஜாயங்க, நான் என்ன முன்னேறிடுவேன் பாபா, இப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் முன்னேறிடுவேன். लेकिन आप मास्टर रचता हो, समय आपकी रचना है. பாபா சொல்றாரு, நீங்கள் மாஸ்டர் படைப்பாளர். நேரம் உங்களுடைய படைப்பை தவிர நேரத்தை கேட்டு நீங்கள் நடக்கிறதாலாம் இருக்கக்கூடாது. நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரச்சனா மாஸ்டர் ரச்சிதா சிக்ஷா பன் சோபா நை தேட்டோம். அப்போ படைக்கிற நீங்கள் நேரத்துக்கு அடிமையாக இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இல்லை. நேரம் வரும்போது மாறுவேன்னா, இப்போ நேரம் உங்களுக்கு டீச்சர் ஆயிடுச்சுன்னா இது வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கான்ற ஸ்லோகன். பாக்கி பால்னா का रिटर्न के स्व को और सर्व को परिवर्तन करने में सहयोगी बनना. பாபாவுடைய பாலனையினுடைய ரிட்டர்ன். பாபா நம்மளை வளர்க்குறாரா இல்லையா? உண்மையா புரியா? அவர் எங்கே வளர்க்குறாரு? நான் தான் வளர்ந்துக்கிறேன். நானாக சமைக்கிறேன், நானாக சாப்பிட்றேன், நானாக தூங்குறேன், நானாக குடிக்கிறேன், நானாக இது பண்ணுறேன். அவரை வளர்க்குறாரு இல்லையா? அவர் வளர்க்குறாரா, நீங்களா வளர்ந்துக்கிறீங்களா? கேட்டுட்டு தான் இருக்காரு. கேட்டுக்கிட்ட போதும் யார் வளர்க்குற? இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் உங்களை வளர்க்குறேன்னா எனக்கு நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும்ல. அப்பா அம்மா வளர்த்தா பிள்ளைங்க படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அதான் கேட்குறேன். அப்போ நீங்களும் பாபாவை என்ன பண்ணுவீங்க? அவர் வளர்த்து ஆளாக்கி ரெடி ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ பாபா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கும் எதுவும் கொடுக்க வேணாம், நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கொடுக்க மாட்டீங்கன்னு அதாவது என்ன அர்த்தம்னா, நீ எவ்வளோ கொடுத்தாலும் ஈடாகுமா? பாபாவுக்கு எவ்வளோ தான் நீங்கள் கொடுத்தாலும் ஈடாயிருமா? அவர் செய்கிறதுக்கு ஈடாயிருமா? அது ஈடாகாது. அம்மாவுக்கு என்ன தான் செஞ்சாலும் அம்மா செஞ்சதுக்கு ஈடாகுமா? ஆக்க முடியுமா? அது மாதிரி பாபாவுக்குலாம் ஈடாக நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனால் அவராக என்ன பண்ணுறாருன்னா, சரி ரிட்டர்ன் ஏதாவது கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்றது தான். ரிட்டர்ன் பாபாவுக்கு நீங்கள் ஏதாவது செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அப்போ நீங்கள் எதுவும் எனக்கு கொடுக்குறோன்னா, நீங்கள் மாறிட்டீங்கன்னா போதுன்ற. நீங்கள் தன்னைத்தான் மாறிக்கிட்டீங்கன்னா, தன்னையும் மாற்றணும், அனைவரையும் மாற்றணும். இதுக்கு நீங்கள் உதவியாளர் ஆகணும். தன்னைத்தான் மாற்றணும், மற்றவங்களையும் மாற்றணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பாபாவுக்கு உதவி செய்யணும். இது வந்து நான் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறேன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குற ரிட்டர்ன். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை தான் பாபா வந்து எதிர்பார்க்குறாரு. செஞ்சிடலாமா? பிள்ளைங்களுக்கு வந்து லிமிட்டாக தான் எல்லாமே கொடுக்கணும். கிலோ கணக்கில் எல்லாம் சாக்லேட்டாக இருக்கிறதுன்னு வாங்கி கொடுத்தோம்னா நம்ம வீட்டை கேட்காது. அமைதியாக கொண்டு வரணும். ரொம்ப உங்கள் பசங்க 2 பேரும் ரொம்ப காஞ்சிருப்பாங்க. பக்கத்தில் ஆளுக்கு ஒரு சாக்லேட்டை வந்து பிச்சு பிச்சு கொடுத்துட்றது. பட்டினியாகவே போட்டுருவோம் கடை கட்டி.
சிவா பேரை வச்சுட்டு இப்படி பண்ணலாமா?